மகாராஷ்டிராவில் 20 ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரே மேடையில் தாக்கரே சகோதரர்கள் ஒன்றாக நிற்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது குறித்தான அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. மகாராஷ்டிராவில் 20 ஆண்டுகளுக்கு பிறகு ராஜ் தாக்கரே மற்றும் உத்தவ் தாக்கரே ஒரே மேடையில் தோன்றியிருக்கக்கூடிய காட்சிகளை அண்மை செய்திகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க நாம் கேட்கலாம். ராஜேஷ், இவர்கள் ஒன்றிணைய என்ன காரணம்? வணக்கம். மகாராஷ்டிராவிலே பிரிந்த உறவினர்களான சகோதரர்கள் தாக்கரே சகோதரர்கள் இருவரும் மீண்டும் இணைவது அந்த மாநில அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது. அந்த இரண்டு தரப்புக்கும் உற்சாகத்தையும் கொடுத்திருக்கிறது. கடந்த 2005ஆம் ஆண்டு இந்த இரண்டு பிரிவினரும் பிரிந்தார்கள். அதாவது சிவசேனாவிலிருந்து ராஜ் தாக்கரே வெளியேறியிருந்தார். சிவசேனா கட்சியினுடைய நிறுவன தலைவராக இருந்த பால் தாக்கரே அவரது மறைவை ஒட்டிதான் இந்த பிளவு ஏற்பட்டது. அப்போது அந்த கட்சியிலே இருவரில் யார், அதாவது பால் தாக்கரேவினுடைய மகன் உத்தவ் தாக்கரேவுடன் ஏற்பட்ட அதிகார போட்டி காரணமாக கட்சியிலிருந்து உறவினரான ராஜ் தாக்கரே வெளியேறினார். அவர் வெளியேறிய பிறகு மகாராஷ்டிராவிலே நவநிர்மான் சேனா என்ற பெயரிலே ஒரு புதிய கட்சியை ஆரம்பித்தார். ஆரம்பத்தில் அவருக்கு இளைஞர்கள் மத்தியிலே ஒரு நல்ல வரவேற்பு இருந்தது, எழுச்சியாக இருந்தது. ஆனால் படிப்படியாக அந்த செல்வாக்கு குறைந்த காரணத்தினால் கடந்த சட்டமன்ற தேர்தலிலே ஒரு தொகுதியில் கூட அவர் வெற்றி பெறவில்லை, தோல்வியுற்றார். ராஜ் தாக்கரே சிவசேனாவில் இருந்து விலகிய பிறகு சிவசேனாவுடன் எந்த விதமான ஒரு நட்புறவும் இல்லாமல் தான் இருந்து வந்தார். இருவரும் நெருங்கிய உறவினர்களாக இருந்தாலும் கூட உறவினர்கள் பங்கேற்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் கூட பங்கேற்காமல் தொடர்ந்து தவிர்த்து வந்தார்கள். இந்த நிலையிலே தான் கடந்த 2022ஆம் ஆண்டு சிவசேனா இரண்டாக உடைந்தது. அக்கட்சியினுடைய மூத்த தலைவர் ஏக்நாத் சிண்டே பாஜகவுடன் கைகோர்த்து கொண்டு கட்சியை இரண்டாக உடைத்தார். பெரும்பாலான எம்எல்ஏக்கள் தனியாக சென்று சிவசேனாவை ஏக்நாத் சிண்டே வசம் வைத்துக் கொண்டார்கள். இதனால் நடைபெற்று முடிந்த மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் உத்தவ் தாக்கரே தலைமையிலான சிவசேனா படுதோல்வியை சந்தித்தது. எனவே ஒரு கட்சியிலிருந்து தற்போது 3 கட்சிகளாக அது மாறி இருக்கக்கூடிய நிலையில் அண்ணன் தம்பிகள் இருவருமே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே துரோகியை விட எதிரியே பரவாயில்லை என்ற அடிப்படையிலே உறவினர்களான தம்பிகள் இருவரும் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். இந்த ஒன்று சேர்ந்ததற்கான முக்கிய காரணம் மகாராஷ்டிராவிலே 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை கட்டாயம் 3வது மொழியாக ஹிந்தியை படிக்க வேண்டும் என்று அந்நாட்டு மாநில முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவுக்குத்தான் மாநிலத்தின் பெரும்பான்மை கட்சிகள், அங்க இருக்கக்கூடிய மக்கள், சமூக அமைப்புக்கெல்லாம் தன்னெழுச்சியாக திரண்டு போராட்டங்களை நடத்தினார்கள். அதன் காரணமாக சமீபத்தில் அந்த அறிவிப்பு வாபஸ் பெறப்பட்டது. இந்த நிலையிலேதான் இந்த 2 கட்சிகளும் போராட்டம் அறிவித்திருந்தாலும் அந்த தேதியிலே இது எங்களுக்கு கிடைத்த வெற்றி, அதனால் இதை வெற்றி திருவிழாவாக நாங்கள் கொண்டாடுகிறோம் என்று சொல்லி தற்போது கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள்.